தற்போதைய அண்மை செய்தி. ஆட்டோ சங்கங்கள் தன்னிச்சையாக கட்டணத்தை உயர்த்த முடியாது என போக்குவரத்து துறை விளக்கம் அளித்திருக்கக்கூடிய அண்மை தகவலை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஆட்டோ கட்டணம் தொடர்பாக போக்குவரத்து துறை விளக்கம் ஒன்றை தெரிவித்திருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க நாம் கேட்கலாம். ராஜேஷ், போக்குவரத்து துறை தரப்புல என்னென்ன விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு? ஷாம், வணக்கம். இன்று காலையிலே ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு நடைபெற்றது. அதில் ஆட்டோ டாக்ஸி அந்த ஓட்டுநர்கள் தொழிற்சங்கத்தின் சார்பில் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்தியிருந்தார்கள். அதில் அவர்கள் குறிப்பிட்ட விஷயம், கடந்த 14 ஆண்டுகளாக ஆட்டோ கட்டணம் திருத்தி அமைக்கப்படாமல் உள்ளது. பழைய கட்டணத்திலேயே நாங்கள் ஓட்டி வருகிறோம். இன்றைக்கு விலைவாசி எல்லாம் ஏறிவிட்டது. ஆனால் அந்த ஆட்டோ கட்டணத்தை உயர்த்தாமல் இருக்கக்கூடிய காரணத்தால் பல முறை அரசிடம் கோரிக்கை வைத்தும் எங்களுடைய கோரிக்கை ஏற்கப்படாத காரணத்தால் நாங்களாகவே உயர்த்திக் கொள்ளப் போகிறோம். அதாவது மிக குறைந்த கட்டணமாக 50 ரூபாய், அதாவது ஆட்டோவில் ஏறி இறங்கினாலே 50 ரூபாய் கொடுத்துடணும். 1 கிலோமீட்டர் பயணம் செய்தால் 1 கிலோமீட்டர் ஒன்றுக்கு 18 ரூபாய் என்ற அடிப்படையில ஒவ்வொரு கிலோமீட்டருக்கும் அந்த கால்குலேஷன் கணக்கீடு இருக்கும் என்றும் அவர்கள் பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்தியிருந்தார்கள். இதே போல ஓலா, ஊபர் போன்றவற்றை புறக்கணிக்க போவதாகவும் அவர்கள் பத்திரிகையாளர் சந்திப்பை தெரிவித்திருந்தார்கள். இந்த தொடர்பாக அதிகாரிகள் விளக்கம் கொடுத்திருக்கிறார்கள். தமிழக அரசு ஆட்டோ கட்டணத்தை ஒரு நிர்ணயம் செய்திருக்கிறது, விலை இருக்கின்றது. அந்த விலைதான் வசூலிக்க வேண்டும். அதை மீறி கூடுதலாக வசூலித்தால் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தற்போது போக்குவரத்து துறை அதிகாரிகள் விளக்கம் கொடுத்திருக்கிறார்கள். ஆட்டோ சங்கங்கள் தன்னிச்சையாக கட்டணத்தை உயர்த்த முடியாது என்று அவர் விளக்கம் கொடுத்திருக்கிறார்கள். அரசு என்ன கட்டணத்தை நிர்ணயம் செய்திருக்கிறதோ அந்த கட்டணத்தை தான் வசூலிக்க வேண்டும். மீறி கூடுதலாக கட்டணம் வசூலித்தால் வட்டார போக்குவரத்து அலுவலர்களிடம் நீங்கள் புகார் அளிக்கலாம் என்று பொதுமக்களுக்கு அறிவுறுத்தியிருக்கிறார்கள். புகாரின் அடிப்படையில் கூடுதலாக கட்டணம் வசூலிக்கும் ஆட்டோ ஓட்டுநர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் போக்குவரத்து துறை அதிகாரிகள் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார்கள். தற்போதைய விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.